உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாஜவே. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரன் ஸ்ரீ ஸ்ரீ பர்வதவர்த்தினி அம்பாசமேத ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும், குற்றாலநாத பெருமானுடைய திருவடிகளையும், வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, அன்பு நேயர்களே அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் வாராகி ஈசனேசன் அன்பு வணக்கங்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஹாப்பி நியூ இயர், ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு 12 ராசி அன்பர்களுக்கும் தனித்தனியாக நம்முடைய சேனலில் தனித்தனியாகவே பதிவுகள் போட்டிருக்கிறோம். இருந்தாலுமே கூட அதையெல்லாம் ஒன்று திரட்டி ரத்தன சுருக்கமாக ஒரு 3 நிமிஷத்தில், ஒரு 4 நிமிஷத்தில் ஒரு ராசிக்கான பலன்கள் எதெல்லாம் நடக்கும், இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த நியூ இயர் எப்படி இருக்கும். ஏன்னா 12 ராசி அன்பர்களுக்கும் நம்மளுடைய சேனலில் ரொம்ப விரிவாக ப்ரீஃபாக நம்ம அதை சொல்லியிருக்கோம். ஆனால் தினந்தோறும் உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்கின்ற பொழுது அது ரத்தன சுருக்கமாக ஒரு 3 நிமிஷத்தில் ராசி பலன்கள் சொல்லலாம் ஒரு ராசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பிறக்கின்ற இந்த புத்தாண்டு எல்லா வகையிலும் 12 ராசி அன்பர்களுக்கும் மிக சிறப்பான முறையில் இருக்க போது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா 3 பெயர்ச்சிகள் வரப்போகுது. எந்த வருடமும் இல்லாததை போல பிறக்கின்ற இந்த 2025 ஆங்கில புத்தாண்டில் 3 பெயர்ச்சிகள் நடக்கின்றன. 1 திருக்கணித பிரகாரம் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சி, ஃபஸ்ட்டு நடந்து போயிடுது. 2வது ராகு கேது பெயர்ச்சி, 3வது குரு பெயர்ச்சி. அப்போ இந்த 3 குரு பெயர்ச்சிகள், 3 பெயர்ச்சிகள் நடக்கின்ற காரணத்தினால் பலவிதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழும், ஏற்ற இறக்கங்கள் நிகழும். அப்போ என்னதான் கடுமையான காலங்கள் இருந்தால் கூட அந்த கடுமையான காலங்களும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக, வளர்ச்சியை தரக்கூடிய வகையிலே போகிறது எனதருமை அன்பர்களே. அப்போ இந்த ஆங்கில புத்தாண்டு எதை பேஸ் பண்ணி நம்ம 12 ராசிக்கும் பலன் பார்க்குறோம்னா, நடக்க இருக்கின்ற அந்த கிரக மாற்றங்களை எல்லாம் உள்ளடக்கி, புரியுதுங்களா? இன்றைக்கி உங்களுக்கு யாராருக்கு என்னென்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்க, அப்போ 2025 எந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு மாறப்போகுது, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம பதில் சொல்கிறோம். ரைட். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களே, இந்த ஆங்கில புத்தாண்டு அற்புதமாக இருக்க போகுது. மிக சிறப்பான முறையில் உங்களுக்கு அமைய போகுது. மெயினாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், அதிலும் குறிப்பாக வறுமை நீங்கும். வறுமை நீங்கி பணவரவு, தனவரவு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான கால நேரமாக இந்த ஆங்கில புத்தாண்டு 2025 அமைகிறது. சார் வருமானம் சிறப்பாக இருக்கும் சார், மேஷ ராசி அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா வருமானம் சிறப்பானதாக இருக்கும் சார். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். குறிப்பாக தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ், தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே வர்த்தகம் சிறப்பானதாக இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் நிறைய இந்த பிரான்ச்சஸ் போடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். அடுத்தடுத்த பிரான்ச்சஸ்ஸு, ஃப்ரான்ச்சஸ்ஸு பேர் கொடுக்கறது, இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்,
மெயினாக ஏன்னா 2-12 மாதிரி ஒரு பக்கம் ராகு, இன்னொரு பக்கம் சனி பகவான், இன்னொரு பக்கம் குரு பகவான். அப்போ நடுவு மையத்தில் மாட்டிக்கிட்ட அந்த மேஷராசி அன்பர்கள் கடந்த காலங்களில் குறிப்பாக 2024 ஃபேமிலி செக்டரில் நிறைய ப்ராப்ளம். அப்படி ஃபேமிலி சரியாக இருந்ததுன்னா ஜாபு அல்லது பிஸ்னஸில் பெரிய ப்ராப்ளம். அப்போ ஒரு போர்ஷன் நல்லாயிருக்கும், இன்னொரு செக்ஷன் வந்து ரொம்ப பேடாக திங்க் பண்ணக்கூடிய அல்ல ஃபீல் பண்ணக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும். ஆனால் இந்த 2025 ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குமே, ஆனால் பிரச்சனைகள் உறவு முறைகள் ரிலேஷன்ஷிப்பில் பெற்றோர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பசங்க சொல்கிற பேச்சு கேட்காமல் இருக்கலாம், இல்லை அப்பா அம்மா வந்து வெறுப்பை காமிச்சிருக்கலாம், மன வெறுப்புகளை காமிக்கலாம், இல்லை ஒரு பசங்களுக்கு அன்பையும் இன்னொரு பையனுக்கு டிஃப்ரென்ஸு, அந்த மாதிரிலாம் பெற்றோர்கள், பிள்ளைகள், கணவன், மனைவி, உறவு முறைகள், உடன் பிறந்தவர்கள், இது மாதிரி ஃபேமிலி செக்டரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இது நிச்சயமாக சார்ட் அவுட் ஆகும். உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகள், சொத்துக்கள் இருக்குமே ஆனால், பூர்வீக சொத்துக்கள் ஏதேனும் இருக்குமே ஆனால், அந்த பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் கூட உங்களுக்கு வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை மேஷ ராசி அன்பர்களே. அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம், ஹெல்த்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டுருக்கலாம் கடந்த காலங்களில். ஸோ இப்போ கூட அந்த ராகு நல்ல ஒரு ராகுடைய பார்வைப்படுகின்ற காரணத்தினாலே சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அது ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், ஃபேமிலி பெண்களாக இருந்தாலும் சிறு சிறு விபத்துக்களுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம், ஏதேனும் நோய்கள் இருக்குது, நிச்சயமாக அதெல்லாம் குணமாகும். ஒரு ஆப்ரேஷன் இருக்குது, தைரியமாக பண்ணிக்கோங்க, சரியாகிடும். ஆயுள் பாவம் அதிகரிக்கும், ஆயுள் பாவம் அதிகரிக்கும், கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்கள். அதே போல் வழக்கு, வம்பு தும்பு, வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால், அதிகப்படியான வம்பு வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த வம்பு வழக்குகள்லாம் கூட விலகும். மெயினாக செய்வினை கோளாறுகள், செய்வினை கோளாறுகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேஷ ராசி அன்பர்களே. ஸோ இந்த 2025 மேஷ ராசிக்கு எனக்கு தெரிந்து 80% வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக அமைகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.